இட்லி தோசைக்கெல்லாம் இந்த ஹோட்டலில் ஒரு சாம்பார் கொடுப்பாங்க பாருங்கள், எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது, மறுபடியும் கேட்டுகிட்டே இருப்போம். அந்த டிஃபன் சாம்பார் செய்யலாமா? ப்ரெஷர் குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, ஜீரகம், ஒரு வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதோட உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பரங்கிக்காய், பீன்ஸ், கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட 1 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அளவு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வச்சு எடுத்ததை கடைஞ்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார்னாவே இந்த மாதிரி வெள்ளை ஆட் பண்ணுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி சின்னதாக ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, ஜீரகம், வரமல்லி, கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணி இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு பவுடர் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாம். சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இட்லி மேலே மிதக்க விட்டு அந்த சாம்பாரை சாப்பிட்டு பாருங்கள்.